Hi friends, welcome to Arun Tech YouTube channel. So இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னா MIUI 11 அப்டேட்டில் வந்துருக்கூடிய புது பேஜஸ் யாருக்கும் தெரியாத ஹைடன் பேஜஸ் பற்றி இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வீடியோக்குள்ளே பொறுப்பு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் எப்போ வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் பார்க்க போகிற ஹைடன் பேஜஸ் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஹைடன் ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கால்குலேட்டர் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ண இந்த கார்னரில் பார்த்திங்க அப்படின்னா அம்புக்குறி போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட கால்குலேட்டர் வந்து இங்கே வந்துடும். நீங்கள் வந்து வேறு ஆப் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த கால்குலேட்டரையும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஆப்புமே எந்த ஆப் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து கணக்கு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் நம்பர் பார்த்துட்டு வந்து இதில் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிட்டு இதிலேயே டைப் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து ரெண்டாவது ட்ரிக்கு வாங்க பார்க்கலாம். ரெண்டாவது ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் அஃபிஷியலாகவே டார்க் மோட் வந்து கொடுத்துட்டாங்க. அதுக்கு வந்து செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணி சர்ச்சில் டார்க் மோட் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா டார்க் மோடுன்னு வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே கீழே பார்த்தீங்க அப்படின்னா டார்க் மோட் இருக்கும், அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட மொபைலில் வந்து டார்க் மோட் எனேபிள் ஆகிடும். பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நைட் டைம் யூஸ் பண்ணும்போது இந்த டார்க் மோட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வாங்க மூணாவது ட்ரிக் வந்து பார்க்கலாம். அடுத்து மூணாவது ட்ரிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட வீடியோ வந்து உங்களோட வால்பேப்பரில் வீடியோவாக சவுண்டோடு செட் பண்ணிக்கலாம். அதை எப்படி சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட் வந்து உங்களோட கேலரிக்கு போயிட்டு ஏதாவது ஒரு வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணோன்னே கீழே பார்த்திங்க அப்படின்னா 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே செட் வீடியோஸ் வால்பேப்பர்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா மேலே பார்த்திங்க அப்படின்னா சவுண்டு இந்த மியூசிக் சிம்பிள் ஆப்ஷன் போட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சவுண்டு வந்து கட் ஆகிடும். அது எனக்கு தேவையில்லை, சவுண்டோடு தான் இருக்குன்னு அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த சவுண்டோட சிம்பிளை கிளிக் பண்ணிவிட்டு கீழே அப்ளைன்னு கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளை ஆகிடும். அடுத்து நாலாவது ட்ரிக் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு அப்ளிகேஷனை இப்போ வாட்ஸ்அப்பை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னே நீங்கள் வந்து ரீசெண்டாக சேட் பண்ண உங்களோட இது வரும், உங்களோட கான்டாக்ட் வரும். அந்த கான்டாக்டை கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். டைரெக்டாக போயிட்டு இந்த மாதிரி எல்லா அப்ளிகேஷனையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ஷார்ட்கட்டில் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் வந்து காட்டும். பார்த்தீங்கன்னா தெரியும். செட்டிங்ஸை கிளிக் பண்ணோன்னா பாருங்கள், ஒய்ஃபை சவுண்ட் வைப்ரேஷன் ரொம்ப முக்கியமானது மட்டும் காட்டும். இதுலேயே டைரெக்டாக போய் உங்களுடைய செட்டிங்ஸ் வந்து என்ன பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அஞ்சாவது ட்ரிக் வந்து பார்க்கலாம். இப்போ வந்து அஞ்சாவது வந்து உங்களோட நோட்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண நோட்ஸு பக்கத்தில் பார்த்திங்க அப்படின்னா டாஸ்க்குன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு சீக்ரெட்டான உங்களுக்கு தேவையான முக்கியமான ஏதாவது இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிட்டு மேலே அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே செட்டிங்ஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே யூஸ் டாஸ்க் டூல் பாக்ஸ்ன்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். எனேபிள் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த சைடில் வந்து இந்த ஸ்க்ரோல் அப் டவுன் மாதிரி இருக்கும், இழுக்கிற மாதிரி, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா நீங்கள் வந்து அந்த டாஸ்கில் என்னென்னலாம் டைப் பண்ணிங்களோ அது எல்லாமே இதில் வந்து காட்டும். உங்களுக்கு மறந்துச்சுன்னா இதை பார்த்து ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஆறாவது ட்ரிக் வந்து பார்க்கலாம். உங்கள் மொபைலில் பார்த்திங்க அப்படின்னா கீழே அந்த நவிகேஷன் பார்ட்ஸ் வந்து 3 தான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் பாருங்கள் இந்த மேன் சிம்பிள் மாதிரி போட்டுக்கு, அது வந்து அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோன்னா இதிலே பார்த்திங்க அப்படின்னா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, இந்த லாக் ஸ்க்ரீன் ரீசெண்டாக ஓப்பன் பண்ணி பார்க்குறது, அப்புறம் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறது, இந்த வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, இது எல்லாமே இதை கிளிக் பண்ணி ஈஸியாக வந்துடும். இது வந்து உங்களுக்கு மேலே போயிட்டு இதுக்குள்ளேயும் போயிட்டு தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறது கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி இது எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். இது எப்படி எனேபிள் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். உங்களோட செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள்.
ஓப்பன் பண்ணிட்டு கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் செட்டிங்ஸ் இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் அந்த ஆக்சிபிலிட்டின்னு இருக்கும், அது கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னா அப்படியே தள்ளி ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்டராக்ஷன் கண்ட்ரோல்ஸ்ன்னு இருக்கும், அதுக்கு கீழே பாருங்கள் ஆக்சிபிலிட்டி மெனுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி இதை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா இந்த இது வந்து எனேபிள் ஆகிடும். அடுத்து வந்து 7வது ட்ரிக் வந்து பார்க்கலாம். உங்களோட கேலரி ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட கேமராவில் உள்ள ஃபோட்டோஸை பார்த்திங்க அப்படின்னா ஜூமை வந்து கம்மி பண்ணிங்கன்னா ஃபுல்லாமே சின்னதாயிரும். அது வந்து ஜூமை பெருசாக்குனீங்க அப்படின்னா அது வந்து பெருசாகிடும். உங்களோட ஃபோட்டோ நிறைய ஃபோட்டோ காணாமல் போயிடுச்சுன்னா அது தேடுறதுக்கு இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் யூஸ் பண்ணி பாருங்கள். அடுத்து வந்து 8வது ட்ரிக் வந்து பார்க்கலாம். 8வது ட்ரிக் வந்து உங்களோட நோட்ஸ் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு உங்களோட நோட்ஸ் ஏதாவது டெலீட் பண்ணி வச்சிங்கன்னா அந்த நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு உங்களோட 2 ஃபிங்கரை மட்டும் ட்ரா பண்ணுங்க. கீழேருந்து மேலே ட்ரா பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஈஸியாக டெலீட் ஆகிடும். டெலீட் கொடுத்தீங்கன்னா டெலீட் ஆகிடும். தேவையில்லாத வந்து டெலீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இது வந்து இந்த ட்ரிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே யூஸ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்து இந்த ட்ரிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எந்தெந்த ட்ரிக்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.